நீ ஒரு தேவியாகவோ அல்லது அப்சரஸாகவோ இருக்க வேண்டும். நீ யார்? மோகினி. மோகினி? அற்புதம்! இவ்வளவு அழகா? உனது அழகும் உனது வடிவமும் எனது மனதை கிறங்க வைக்கிறது. நான் எனது வாழ்வில் இப்படி ஒரு அழகை நான் கண்டதே இல்லை. நான் உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன். திருமணமா? தங்களை பார்த்தால் மிகவும் சக்தி வாய்ந்த அசுரனை போல்தான் தெரிகிறது. ஆனால் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் தாங்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்த வேண்டும். நீ என்ன கூறினாலும் அதை செய்ய தயாராக உள்ளேன். உனக்கு ஒன்று தெரியுமா? மகாதேவர் எனக்கு அற்புதமான வரத்தை ஒன்றை அளித்துள்ளார். அது இந்த பிரபஞ்சத்தில் எவரிடமும் இல்லை. நான் எவரது தலையில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள். இதுவெல்லாம் ஒரு வரமா என்ன? நான் ஒரு நடனமாடுபவள். நீ என்னை மணக்க வேண்டும் என்று விரும்பினால் நீயும் என்னை போல் நடனமாடுபவன் என்று என்னுடன் ஆடி எனக்கு நிரூபித்து ஆக வேண்டும். கூறு, ஏற்றுக்கொள்கிறாயா? ஆம், ஏற்றுக்கொள்கிறேன். ஆகட்டும். நீ நான் ஆடுவதை பார்த்து என்னை போல் சிறப்பாக நடனம் ஆடினால் நான் நிச்சயமாக உன்னை மணப்பேன். இது கடினமானதா என்ன? உன்னை போல் என்னாலும் நடனமாட இயலும். ஆகட்டும். அப்படி என்றால் நடனத்தை துவங்கலாம். ஆனால் போட்டிக்கு முன்பு ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நான் நடனத்தில் என்னென்ன முத்திரைகள் காட்டுகிறேனோ அதை அப்படியே நீயும் செய்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நீயும் என்னை போல் சிறந்த கலைஞன் என்று ஒத்துக்கொள்வேன். நிச்சயமாக. துவங்கலாமா? மகாதேவா, தாங்கள் சூழ்ச்சி புரிந்து விட்டீர்கள். உனக்கு நேர்ந்தது உனது கர்மத்தின் பலனாகும் பஸ்மாசுரா. எதுவாயினும் பிரபஞ்சத்தில் ஒரு நாள் சாம்பலாகத்தான் வேண்டும். எனினும் நீ ஒன்றை அறிந்து கொள்ளவில்லை. சக்தியின் தாத்பரியம் என்பது விரக்தியே ஆகும். ஏனெனில் சாம்பல் துறவரம் மற்றும் வைராகியத்தின் வெளிப்பாடு. அது ஆசைக்கான வெளிப்பாடு அல்ல. பஸ்மாசுரா, நீ சாம்பல் ஆவதற்கான நேரம் வந்துவிட்டது.
இறுதியாக பஸ்மாசுரன் மோகினியின் மோகத்தினால் வீழ்ந்து சாம்பலாகிவிட்டான். பஸ்மாசுரனை சாம்பலாக்கியது தங்களுடைய விளையாட்டுத்தானா நாராயணரே? பிரபஞ்சத்தை இந்த துன்பத்திலிருந்து காத்ததற்கு மிக்க நன்றி. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை கௌரி, அனைத்தும் இன்னும் நலம் பெற்று விடவில்லை. ஏனெனில் மதுவும் கேட்டவும் பஸ்மாசுரனின் தாக்குதலை பயன்படுத்தி பிரம்மலோகத்தை தாக்க முற்படுவார்கள். நான் அவர்களை இறுதியாக எச்சரித்த பின்பும் அவர்கள் இருவரின் நடவடிக்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆகையால் இதற்கான முடிவை நானே தருகிறேன். இனி தாங்கள் இதில் தலையிட வேண்டாம் மகாதேவா. இந்த பிரச்சனைக்கானது என்னால் மட்டுமே துவங்கியது மகாதேவா. அதனால் மதுவையும் கேடவையும் அழிக்க நான் தேவி பார்வதிக்கு உதவி புரிவேன். என்னவாயிற்று தேவி? கவலை கொள்ளாதே கௌரி. நீ மீண்டும் கைலாயம் வருகையில் முன்பு போன்றே என்றும் கைலாயம் நலம் பெற்றிருக்கும். இது நான் உனக்களிக்கும் வாக்காகும். செல் மது, நீ பிரம்மதேவரை கவனித்துக் கொள். நான் வேதங்களை வசப்படுத்தி வருகிறேன்.